நண்பர்களே, வெல்கம் டு த ரிவ்யூ ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏங்கிற படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. நெல்சன் வெங்கடேஷனோட டைரக்ஷனில் வந்த ஒரு படம். இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இதில் மெயின் லீட் ரோல்ஸில் நடிச்சிருக்கிறது நம்ம அதர்வா, நிமிஷா, பாலாஜி சக்திவேல். இவங்க 3 பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு சொல்லிடுறேன். ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, ஒரு பிபி இருக்கிற ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆல்கஹால்லேருந்து ரிகவர் ஆன ஒரு ஆல்கஹாலிக் அப்படி இருக்கிறவர் தான் அதர்வா. 2 பேருக்கு கல்யாணம் ஆகுது. அவங்க ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை காணாமல் போயிடுது. இல்லை உண்மையாகவே குழந்தை பிறந்துச்சா, இல்லை அது அவங்களோட கற்பனையா? இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. நான் சத்தியமாக சொல்கிறதுல எதுவுமே இந்த படத்துக்கு ஸ்டோரி லைனில் வராது. ஏன்னா நான் படத்தை கெடுக்காமல் இருக்கணும்னு பார்க்குறேன் முடிஞ்ச வரைக்கும். ஸோ இது மாதிரி தான் கதை போகும். ஒரு எக்ஸலண்ட் வெல் மேட் கிரைம் த்ரில்லர்னே சொல்லலாம் இன் ரீசெண்ட் டைம்ஸ். அண்ட் அந்த டிஎன்ஏ அந்த விஷயத்தை வச்சு தான் படமே மூவ் ஆகி போகுது. இந்த படத்தில் ஒரு ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம், நடித்த ஆக்டர்ஸோட ஆக்டிங் மாசாக இருந்திருக்கு. ஆஸ் யூஷுவல் இந்த படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதர்வா வண்டர்ஃபுல் ஆக்டிங், நிமிஷா நல்லா நடிச்சிருக்காங்க. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிச்சது பாலாஜி சக்திவேல் சாரோட ஆக்டிங் தான். காரணம், ஒரு ரிட்டையர் ஆக போகிற போலீஸ் அதிலே சொல்லுவாங்கன்னா 3 வாரம் தான் இருக்குது எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்படின்னு. அவர் அந்த தாங்கி நடந்து வருது, இந்த மூச்சு வாங்குறது, அவருக்கு ஒரு கம்பேஷன் இருக்குது, இந்த குழந்தையை கண்டுபிடிக்கணுமே, அதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு பாலாஜி சக்திவேல் சார். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும். அவர் என்னன்னு அவர் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்க்ரீனில். ஸோ இல்லை இவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குது, டைரக்ஷன் நல்லா இருக்குது, கேமரா ஒர்க் சூப்பராக இருக்குது, கதையும் நல்ல ஃப்ளோவில் தான் போகுது. நெகட்டிவ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, சொல்கிறேன். நெகட்டிவ் என்னன்னு சொல்லிடுறேன். நல்லாவே போகுது. ஃபஸ்ட்டு ஒரு 10-20 நிமிஷம் வந்து யார் யார் என்னென்ன கேரக்டர்னு செட் பண்ணுறாங்க. அந்த செட் பண்ணுறதும் தேவைப்படுது, ஒரு கட்டத்துக்கு தேவைப்படுது. அண்ட் அதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த இது என் குழந்தை இல்லை அப்படின்னு நிமிஷா சொல்கிறதுலேருந்து படம் ஆரம்பித்து நல்ல பேஸ் பிடிச்சி போகுது படம். கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த கதை என்னன்னு தெரியும், ஆனால் இது ஏன் நடக்குது அப்படிங்கிறது ஒரு ட்விஸ்ட்டாக கொண்டு போவாங்க. ஓவராலாக நிஜமாகவே நல்ல கிரைம் த்ரில் மூவி டிஎன்ஏ. நெகட்டிவ்ஸ் இருக்கான்னு எனக்கு நெகட்டிவாக தோணுது. அதில் ஒரு ஹிந்திக்காரர் வருவார். அவர் ஹிந்தியில் நல்ல ஆக்டரு. ஆனால் தமிழ் என்ன பிரச்சனை, லிப்சிங்க் இல்லை. 2வது, அவரை விட நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ் நல்ல ஆக்டிங் பண்ணுற நிறைய பேர் இங்கேயே இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு என்ன ரிலேட்டபிளாக இருக்கும். இவர் ஏன் அவர் பேருக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னு சம்மந்தம் இல்லை, அவர் வாய் என்னமோ சொல்லுது, அவர் என்னமோ சொல்கிறாரு. ஸோ எனக்கு அவர் மேலே இன்னும் காழ்ப்புணர்ச்சி வன்மமோலாம் கிடையாது. இதுக்கு அவர் சூட் ஆகலை. அவர் கிரிமினல் ஜஸ்டிஸ்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்குது, அதில் நல்லா நடிச்சிருப்பார். இதில் அவர் பெருசாக செட் ஆகலை. 2வது, பலரும் சொன்னது செகண்ட் ஹாஃபில் வர ஒரு சாங், காயத்ரி சங்கர் டான்ஸ் ஆடிருப்பாங்க, அந்த சாங் தேவையில்லைன்னாங்க. பட் எனக்கு அந்த சாங் தேவையாகப்பட்டுச்சு. ஏன்னா எனக்கு ஏசியில் அடிக்கடி வரும். ஸோ அந்த சாங் யூஸ் பண்ணி டக்குன்னு போயிட்டு வந்துட்டேன் நான். எனக்கு அது பெரிய நெகட்டிவாக தெரியல, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஎன்ஏ படம் கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். இது பெய்ட் ரிவ்யூலாம் இல்லை, எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு என்ன படத்தை நான் ரிவ்யூ பண்ணணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குபேரெல்லாம் சொல்ல மாட்டேன், வேண்டாம். ஏன்னா நான் பார்க்கல, சீரியஸ் படம்னாங்க, அதனால் பார்க்கல.